அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது தென்னிந்திய தர்காக்கள் ஜமாத்தின் சார்பாக ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், அதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தென்னிந்திய தர்காக்கள் ஜமாத் நிர்வாகிகள் சார்பாக வேண்டுகோளும் விளக்கங்களும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சமுதாயம் பல்வேறு இன்னல்களுக்கு இடையே பல துன்பங்களை, துயரங்களை பல்லாண்டு காலமாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றது. அவ்வாறு அனுபவிக்கின்ற மாநிலங்களில் மிகவும் குறைவான இன்னல்களுக்கு உட்பட்ட மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது என்றால் அது மிகையாக. காரணம், திராவிட பாரம்பரியம் தென்னகத்தில் தலை தோங்கி இருப்பது நாம் அறிந்தது. அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு கட்சிகள், பாஜக, RSS நேரடியாக வராங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து நம்மளுடைய நம்மள அவங்க எதிரியா நினைக்கிறாங்க. நம்ம நினைக்கல, நம்ம அவங்க நினைக்கல, அவங்க நம்மளை எதிரியா நினைக்கிறாங்க. நம்ம யாரும் எதிரியா நினைக்கிறதில்லை. ஒரு தாய் வீட்டு பிள்ளைகள், ஒன்றே புறம் ஒருவரே தேவன், அன்பே சிவம், யாரும் முறை யாரும் கேளீர், எம்மதமும் சம்மதம். இதுதான் நம்முடைய தென்னகத்து கலாச்சாரம். இங்க மத துவேஷத்துக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட நம்மளை எதிரியா நினைக்கிறவங்க, அது பாஜக, RSSலாம் நமக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு அவங்க நம்மளை எதிரியா நினைக்கிறாங்க. நம்ம அவங்களை நண்பர்களாக நினைச்சு அரவணைச்சு அவங்கள வந்து நம்மளுடைய மத நல்லிணக்கத்தை முன்னெடுத்து கொண்டு போனது தான் தர்காக்களுடைய நோக்கம். எந்த தர்காக்கள்ல எந்த மதத்தை சேர்ந்தவங்களையும் யாரும் எண்ணிக்கை தடுத்தது கிடையாது. இன்னைக்கு இந்த நாட்டுல மத நல்லிணக்கம் இருக்குன்னு சொன்னா மிக முக்கிய காரணம் தர்கா. ஒவ்வொரு தர்காலையும் இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்தவர்கள் இருந்து நேற்று நம்ம பள்ளிவாசல்ல பள்ளிக்கு தொட வர்றவங்களோட பிள்ளைங்களுக்கு ஓத வரவங்க அதிகமா இருக்காங்க. அந்த நம்பிக்கையோட அவங்க வராங்க, அந்த மக்கள் வராங்க, அந்த மக்கள் அரவணைச்சு கொண்டு போயிட்டு ராஜா சொன்னாரு ரீலோகேட், அவர் ரீலோகேட் ஆகியிருக்காரு. அப்படி இது மகான்கள், அவங்களுடைய தர்காக்கள், அவங்களுடைய கோட்டைகள், ஜீவசமாதி. இந்த நம்பிக்கையோட மாற்று மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வர்றாங்க. அவங்கள தங்களுடைய மக்களா நினைச்சு அந்த மகான்கள் அரவணைக்கிறாங்க. அந்த மகான்களுடைய இடங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களா நாங்கள் இருக்கின்றோம். அந்த காரணமா தான் இன்னைக்கு இந்த மத நிலையத்தை சீர்குலைய கூடாதுன்ற நோக்கத்தோட நமக்கு நம்மளை யார் எதிரியா நினைக்கிறோமோ அவங்க பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம கூடவே இருந்து உங்கள்கிட்ட ஒருத்தன், உங்களுடைய சகோதரன், உங்க கூட பிறக்காத அண்ணன், தம்பின்னு சொல்லி நம்ம மக்களை முட்டாளாக்கி முருகா போட்டுக்கிற பிள்ளைங்க வராங்க, தொப்பி தாடி வச்சுட்டு ஆம்பளை பிள்ளைங்க வராங்க. இவங்களெல்லாம் முன்னால நிக்க வச்சு, பக்கத்துல நிக்க வச்சு அணைச்சு ஒரு வாசத்துக்குரிய சகோதரனை போல வேஷத்தை போடக்கூடிய நல்ல சிறந்த பேச்சாளர்களாக திகழக்கூடியவர்களும் நல்ல நடிகர்களாக திகழக்கூடியவர்களும் அவர்கள் நல்ல தலைவர்களா என்றால் அது கேள்வி. நல்ல தலைவர்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதை அடையாளம் காணுங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.